உதவி இருக்குது பாருங்க. அதுதான் நிலையான தர்மம். கேட்காம ஒருத்தனுக்கு கொடுக்கறத விட, அதாவது நிர்கதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவி சாதாரணப்பட்டதல்ல. அப்ப அந்த நேரத்தில் புண்ணியத்தை தான் தேடணுமே ஒழிய காசை தேடக்கூடாது சகோதரர்களே. அதே போல உரிமை மீறல்ல இன்னொன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். விலை பேசிக்கிட்டு இருக்கிறார், வீடு விலை பேசிக்கிட்டு இருக்கிறார். இவன் அதை கேள்விப்பட்டு என்ன பண்றது, அங்கே பேசி டீலிங் நடந்துகிட்டு இருக்கு, நல்லா தெரியும் அந்த 2 பேருக்கும் கான்டாக்ட் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி, இவன் கூட ஒரு 2 லட்சம் ரூபா அதிகமா இன்னொரு பார்ட்டி வருது, எங்க சொந்தக்காரங்க, அவங்களுக்கு கொடுத்தறியா? 2 லட்சம் ரூபாய் வருதா? கொடுத்துரும். இப்பதான் பரவாயில்ல நடந்துகிட்டு இருக்கு. சொல்லி எவ்வளவு திட்டிருக்காங்க பாருங்க, சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அப்ப அவன் மன உளைச்சல் தானே. அவன் அந்த வீட்டை பார்த்து அதை செலெக்ஷன் பண்ணி அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மனைவி மக்கள்கிட்ட சொல்லி எல்லாருக்கும் ஆசையை காட்டி அப்படி இருக்கிற நேரத்தில்